ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது தான் இன்றைக்கி ஒரு அப்டேட் மைவி3 ஆட்ஸில். நம்ம எம்டி சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயில் ஹியரிங் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் 26/9/2024 கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைலிங் பண்ணினதுலேருந்து ரிஜிஸ்டர் ஆனதுலேருந்து ஹியரிங் டேட்டுமே கரெக்டாக வந்து ஒன் வீக் தான் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மெரிட் பெயிலுன்றதுனால இது வந்து ரொம்பவுமே ஸ்லோவான ஒரு ப்ராசஸில் தான் போகும். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்செல்வி மேடம் அவங்களோட பெஞ்சுக்கு தான் வருது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கேஸ் நம்பர் வந்து 174 ஏதோ சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து ஆஃப்டர்நூன் மேலே ஆயிருன்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் எக்ஸாக்டாக தெரியல. அதே மாதிரி இதில் வந்து எல்லா நண்பர்களுமே வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பாக வந்து நம்ம எம்டி சார் வெளியே வருவார், அதில் எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. இன்றைக்கி வந்து பெயில் ஹியரிங் முடிஞ்சதுமே உடனே இன்றைக்கி ஈவினிங்கோ உடனே கேஸ் முடிஞ்சதுமே வெளியே வர மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரிரு நாள் கிட்டத்தட்ட வந்து மேபி நெக்ஸ்ட் வீக்கில் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து என்னடா பெயில் ஹியரிங் முடிஞ்சிருச்சு இன்னும் வெளியே வரலையே அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. ஏன்னா கோர்ட்டோட ப்ராசஸிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது பேப்பர் ரெடி பண்ணணும், ஆர்டர் ரெடி பண்ணணும், அங்கே வந்து இதெல்லாம் சப்மிட் பண்ணணும், அதெல்லாம் ஏகப்பட்ட ப்ராசஸிங் இருக்குது. அதனால் வந்து தப்பான தகவல் நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கெல்லாம் வெளியே வந்துடுவாங்க, எல்லாம் ரெடியாக இருங்க தீபாவளி கொண்டாடுறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. மேபி வந்து இன்றைக்கி ஹியரிங் முடிஞ்சாலும் என்ன ஏதுங்கிறது தீர்ப்பு சொல்லிவிட்டு ஒரு 2-3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சாட்டர்டே சண்டே வேறு வருது. அதனால் வந்து மண்டேக்கு மேலே என்ன ஏதுங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் வந்து கேஸ் ஹியரிங் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கன்ஃபார்ம் தான். என்ன ஏதுங்கிறது சொல்லிடுவாங்க. ஏன்னா வந்து 174ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேஸ் இருக்குன்றதுனால அது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கிறதும் தெரியல. ஈவினிங்க்கு மேலே அதாவது ஆஃப்டர்நூன் மேலே ஆயிருன்றபோது அது எப்படி இல்லை வந்து மறுபடியும் நாளைக்கு ஹியரிங் கொண்டு வராங்களா என்னங்கிறதும் தெரியல. அது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவசரப்படாதீங்க. கண்டிப்பாக வந்து நம்பிக்கையாக இருங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்றைக்கே வெளியே வந்துடுவாங்கன்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளுமே எதிர்பார்த்துட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏமாற்றம் அடைகிறதுங்கிறது ரொம்ப வந்து ஒரு மனசு வெட்ஸாயிருது. அந்த மாதிரி வந்து எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக வரதுங்கிறது உறுதி தான். பட் இது என்றைக்குங்கிறது மட்டும்தான் வந்து தெரியல. வருவாருங்கிற நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக வருவார், அவர் நல்லதே நடக்கும். வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து கண்டிப்பாக பேச தான் போகிறாரு. அது எல்லாமே நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. பேமெண்ட்டை பற்றின அப்டேட்டு எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக சொல்லுவாங்க. கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அடுத்து ஒரு அப்டேட் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அது பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.